கட்டாயமாக நான் எனது இசையில் ஏஐ தொழில்நுட்பம் உபயோகிக்க மாட்டேன் என இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் தெரிவித்துள்ளார். கோவை அருகே உள்ள மலுமச்சம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் பங்கேற்கும் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஐ தொழில்நுட்பம் உபயோகித்தால் பாடகர்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் போய்விடும் என்று கூறிய அவர், எனது இசையில் எந்த பாடல்களுக்கும் நான் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மாட்டேன் என திட்டவட்டமாக கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் 3,39,000 ரூபாய் கையாடல் செய்த அரசு ஊழியரை போலீசார் கைது செய்தனர். சத்தியமங்கலம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தலைமை எழுத்தராக பணிபுரிந்து வந்த ஞானப்பிரகாஷ் வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட தொகை மற்றும் அபராத தொகைகளை நீதிமன்றத்தில் செலுத்தாமல் கையாடல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நீதிபதி அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரை கைது செய்தனர். கொடைக்கானலில் பசுமை போர்த்திய மலை. சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி தி பாஸ். தொடர்களை மறைத்த மேக கூட்டங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கடல் அலைகள் போன்றும் வெண்பஞ்சுகள் போன்றும் காணப்பட்ட மேக கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்து ரசித்து சென்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் கோயிலில் 1 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இங்கு பிரார்த்தனை செய்தால் வேண்டியது நிறைவேறும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும், திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். திருப்பத்தூர் காமாட்சி அம்மன் கோவிலில் பெண்கள் சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தனர். ஏகாம்பரேஸ்வரர் உடனுரை ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து காரடையான் நோன்பு சரடு பெற்றுக் கொண்டனர். பின்பு கணவராயுள் நீடிக்க சிறப்பு வழிபாடு செய்தனர்.